In this episode of Franka பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் கில். நிக்கில் நாகேஷ் பட் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்துல லக்ஷ்யா ராகவ் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒன்லைன் என்னன்னா, கொள்ளையர்கள் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற போராடுற ஒரு சோல்ஜர் அம்ரித் இந்த கேரக்டர்ல லக்ஷ்யா ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆர்மி கமாண்டோ. ஒரு பெரிய மிஷனை முடிச்சுட்டு வரும்போது தான் அவருக்கு தெரியுது அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் துலிகா இந்த கேரக்டர்ல தனியா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொருத்தரோட நிச்சயமாயிருக்கு அப்படிங்கிறது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள துலிகாவை எப்படியாவது கூட்டு வந்துடணும் அப்படின்னு அம்ரீஷ் கிளம்புறாரு. இந்த ஜேர்னி அம்ரித் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் வீரேஷ் இந்த கேரக்டர்ல அபிஷேக் சௌஹான் ப்ளே பண்ணியிருக்காரு. துலிகா அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி இவங்க எல்லாத்தையும் ஒரு ட்ரெயின்ல கொண்டு போய் சேர்க்குது. நாட் ஜஸ்ட் தெம், அவங்களோட சேர்த்து 30க்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் அந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க. கொள்ளையடிக்கிறதுக்காக உயிரை எடுக்கவும் தயங்காத மோசமான கொள்ளையர்கள் அவங்க. அந்த கொள்ளையர்களோட பிளான் என்னன்னா, எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அடுத்து வர்ற லெவல் கிராசிங்ல இறங்கிடணும். பட் அந்த கூட்டத்திலேயே ரொம்ப மோசமான ஃபேனி இந்த கேரக்டர்ல ராகவ் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் செய்யக்கூடிய ஒரு தப்பால ஹீரோ அம்ரித் இந்த சண்டைக்குள்ள இறங்க வேண்டிய நிலைமை உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன, கொள்ளையர்கள் ஒரு பக்கம் மக்களை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மக்களை காப்பாத்துறதுக்கு போராடுறாரு கமாண்டோ அம்ரித். போத் ராகவ் அண்ட் அம்ரித் இந்த 2 பேரும் ட்ரெயின் காரிடாருக்குள்ள ஒரு ரத்த ஆறையே ஓட வைக்கிறாங்க. இதை இன்னும் சுருக்கமா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயத்தோட சேர்த்து சொல்லணும்னா, போக்கிரி படத்துல ட்ரெயின்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லையா, அதவே ஒரு முழு படமா இன்னும் அதிக வைலண்டா எடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் கில். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக் ஃபிலிம், ஃபுல் ஆன் ஆக்ஷன் ஃபிலிம், ஃபுல் ஆன் வைலண்ட் ஃபிலிம் இவ்வளவு சூப்பரா எடுக்கப்பட்டிருக்கு, நல்லா எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. படம் ஆரம்பிச்ச அந்த செகண்ட்ல இருந்து படத்தோடைய எண்ட் வரைக்கும் அந்த டென்ஷன் எங்கேயுமே குறையவே இல்லை. அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா அந்த படத்தை எழுதியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி படங்கள்ல யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறது ஆப்வியஸா நமக்கு தெரியும். பட் அதுலயும் சந்தேகம் வர மாதிரி ஹீரோவோட டவுன்ஃபாலை பல இடங்கள்ல நம்பும்படியா கொண்டு வராங்க. என்னதான் ஹீரோவான அம்ரித் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் அவரால் அடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சாலும், அவருடைய உயிருக்கு இருக்கிற ஆபத்தையும் அழகா ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அது ஆடியன்ஸா நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை கூட்டுது. அண்ட் இந்த மாதிரி ரைட்டிங்குள்ள நம்ம ஊர் மசாலாவையும் அழகா கலந்திருக்காரு டைரக்டர் நிக்கில். அண்ட் அந்த மசாலாக்குள்ள எமோஷனல் விஷயங்களை வச்சு ஹீரோவுக்கான ட்ரிகரை செட் பண்ணது பிரில்லியன்ட். ஸோ டைரக்டர் ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் ஃபில்மையும் ஒரு மசாலா ஃபில்மையும் நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த படம் முழுக்க ஆக்ஷன் செட் பீசஸ் தான் பேக் டு பேக் வரப்போகுது. அதில் விழுற ஒவ்வொரு பஞ்சையும், ஒவ்வொரு கத்தி குத்தையும், ஒவ்வொரு வெட்டையும், எலும்பு நொறுங்குறதையும், இவ்வளோ கோர்னஸையும் மேட்சப் பண்ற விதத்துல அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இருக்கு. அதை வடிவமைச்சிருந்த சியோங் ஓ அண்ட் பர்வேஸ்க்கு வாழ்த்துக்கள். ரொம்ப லிமிட்டடான ஸ்பேஸ்க்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேம்ஸை செட் பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர் ரஃபே. அதுவும் எந்த சீன்ஸ்லயும் ரிப்பிட்டேட்டிவ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கூடுதலாவே மெனக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி படத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த படம் 1.25 மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடியது. ஸோ எந்த போரிங்கான சீன்ஸும் படத்துல இல்லாதபடி படத்தை பரபரப்பா நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஆல்சோ அதுக்கு இன்னொரு காரணம் படத்தோட சூப்பரான ரைட்டிங். முதல்ல ஹீரோவும் ஹீரோவை சார்ந்து இருக்கவங்களும் பயப்படுறது, அப்புறமா அந்த கொள்ளையர்கள் பயப்படுறது, ஒரு முக்கியமான கேரக்டர் தன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறது, அண்ட் கொள்ளையர்கள் ஏன் ட்ரெயினை விட்டு இறங்கி போய் தப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு வச்சிருக்க லாஜிக், இப்படின்னு எல்லா விதத்திலையும் இந்த ஸ்கிரீன் பிளேயை ரொம்ப டைட்டா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட குறை அப்படின்னா லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்கிற லக்ஷ்யாவோட நடிப்பு. ஆக்ஷன் சீன்ஸ்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தாலும், இமோஷனலான சீன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவர் பிளே பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா படத்தோட வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ராகவோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி லக்ஷ்யாவோட நடிப்பு பெருசா எடுபடல. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்துல சேர்த்திருந்த மசாலா விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும், அதே சமயம் மைனஸாவும் அது நிக்குது. ரொம்ப சோகமான சீனை ரொம்ப வழக்கமான விதத்துல ஸ்டேஜ் பண்ணியிருந்ததும், அதுக்கு கொடுக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப டிராமாட்டிக்கா அந்த படத்தை மாத்திடுது. அது பரபரன்னு நகரக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அமைஞ்சிருது. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு பார்த்தா இது ஒரு சூப்பர்பான ட்ரூ ஜானர் ஃபிலிம். அஃப்கோர்ஸ் இந்த படம் குழந்தைகளுக்கானது கிடையவே கிடையாது. அண்ட் ஓவர் வயலன்ஸ் இருக்க படத்தை நான் பார்க்க மாட்டேன், ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்க படத்தை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கானது கிடையவே கிடையாது. இட் இஸ் பியூர்லி ஃபார் ஆக்ஷன் லவர்ஸ் அண்ட் கோர் ஃபிலிம் லவர்ஸ். அவங்க மட்டும் கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல கில் படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க கில் பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.